ஏய், என்ன பண்ற? ஆ? நான் ஒண்ணும் பண்ணலையே. இல்லையே, நீ ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆம், நீ ஏதோ தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, தேடுறாங்க. ஆமா, உங்க அப்பாவோட சொத்து இங்க மறைஞ்சிருக்கு. அதை எடுக்க நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. உன் பேச்சுல திமிரு தெரியுதே. அதை நான் வர்ஷினியை செக் பண்ண டாக்டர் அவ்வளவு நேரம் உள்ள இருந்துட்டு வந்தாங்க. நீயும் பாதில எங்கேயோ போயிட்டு வந்த மாதிரி தெரியுதே. கண்டிப்பா உங்க 3 பேருக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு ஓடுது. நீ எதையோ எடுக்க தான் இங்க வந்திருக்க. காமி, காமி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன பார்க்கணும்? காமி. என்ன பார்க்கணும்? ஏய், கையில என்ன வச்சிருக்க? கையில எல்லாம் ஒண்ணும் இல்ல. கையில என்ன வச்சிருக்க? காட்டு. காட்டுங்கறல. ஏய், ஒண்ணும் இல்ல சொல்றேன்ல. விடு. கையில என்னடி வச்சிருக்க? ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல. என்ன இருக்கு? பாரு, என்ன இருக்கு? என்ன இருக்கு என் கையில? தள்ளு. என் அக்கா இந்த வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. அவங்க விஷாலோட சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு உன் குழந்தை இருக்க கூடாது. அதத்தானே சொல்ல வர பைத்தியக்காரி. நீ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த ராகவ் அம்மா கிட்ட போய் சொல்லு. இதுக்கு ராகவ் தான் காரணம்னு சொல்லு. ராகவ காதலிச்சுட்டு நீ இப்படி தவிச்சு நிக்கிறதுக்கு ராகவும் ஸ்ரீஜாவும் தான் காரணம். அவ கொடுத்த மருந்தால தான் நீங்க நெருக்கமானீங்க. அப்படி இருக்கும்போது இதுல இசைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? ஆமா, நடந்ததுக்கும் என் அக்காவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படி இருக்கும்போது என் அக்கா எதுக்கு கஷ்டப்படணும்? என் அக்கா எனக்காக கஷ்டப்படக்கூடாது. நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். பல்லவி, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? பல்லவி, எதுக்கு இவ்ளோ வேகமா வந்து நிக்கணும்? தேவையில்லாத டென்ஷன். முதல்ல இங்க இருந்து போ சொல்லு. வேண்டாம் அண்ணி, அம்மாவே ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஓ, சரி, போயிட்டு வா. எதுக்கு தேவையில்லாம டென்ஷனு? அப்படி போய் நிக்க சொல்லு. அதான் அத்தை சொல்றாங்கல்ல, ஏன் அப்படியே நின்னுகிட்டு இருக்க? போ. ஏய் இசை, உன் காதுல விழலையா? அத்தை இப்போ என்ன சொன்னாங்க? போ, போய் அப்படி நில்லு. ஏய் இசை. ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, எதுக்கு நீ திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க? விடு. அம்மா, கார்ல எல்லாத்தையும் வச்சிட்டேம்மா. சரிம்மா, எங்க கிளம்பலாமா? அன்னதானம் கொடுக்கறதுக்காக கிளம்புறோம். வர்ஷினி கூட வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் அவளுக்கு உடம்பு சரியில்லைல்ல, பாவம் ரெஸ்ட் எடுக்கட்டும். பல்லவி, அம்மா. உன் சின்ன அண்ணனையும் அண்ணியும் கோவிலுக்கு வர சொல்லு. வாங்க, கிளம்பலாம். டைம் ஆச்சு. எல்லாரும் வாங்க. வாடா. ஓம் சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் துர்காயே நமः. நானாவித பரிமள பத்திர புஷ்பான் சமர்ப்பயாமி. அம்மா, உங்க கையால் அன்னதானத்தை ஆரம்பிச்சு வைங்க. இந்த அன்னதானமே என் பையன் அசோக் எனக்கு திரும்ப கிடைச்சதுக்காக தான். நல்லதுமா. அன்னதானத்தை ஆரம்பிச்சிருங்கம்மா. சரி. எடுத்து கொடு. அசோக், வாட்டர் பாட்டில் எடு. இந்தாங்க. இந்தாங்க. அம்மா, நல்ல நாள்னா நாள் தவறாம இந்த கோயில நீங்க அன்னதானம் செஞ்சிடுறீங்க. நீங்களும் உங்க குடும்பமும் என்னைக்குமே நல்லா இருக்கணும். ரொம்ப சந்தோஷமா. நன்றிம்மா. நன்றி. சரிங்கம்மா. ரொம்ப சந்தோஷப்படாத சுபத்ரா. ஊர்ல இருக்கவங்க நல்லா இருன்னு சொன்னா நீ நல்லா இருந்துருவியா? நீ ஆசை ஆசையா பண்ற அன்னதானத்தோட பலனெல்லாம் உன் புள்ளன்னு நான் கூட்டிட்டு வந்தவ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நீ பெத்த புள்ள இப்போ ஏன் கண்ட்ரோல்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நீ ஊருக்கெல்லாம் சோறு போடுற, ஆனா உன் பையனுக்கு என் கஸ்டடியில இருக்கிற அந்த ரவுடிங்க வாங்கி கொடுக்கிற பொட்டல சோறு தான். இந்தாங்க. டாக்டர், நான் கன்சீவா இருக்கேன்.
அப்படியா? இதான் முதல் குழந்தையா? அது வந்து டாக்டர் ஏன் தயங்குறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. டாக்டர் எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். எனக்கு அபார்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு சொல்லுங்க. எதுக்கு அபார்ஷன்? என்ன காரணம்? லவ் பண்ணவன் ஏமாத்திட்டானா? டாக்டர் என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க ப்ளீஸ். உங்களை எதுவுமே கேட்காம எப்படிமா உங்களுக்கு அபார்ஷன் பண்ண முடியும்? அட்லீஸ்ட் நீங்க கன்சீவா இருக்கிறது உங்க பேரண்ட்ஸ்க்காவது தெரியுமா? ஆஹா, தெரியாது டாக்டர். தெரிஞ்சா என்ன உயிரோடவே விட மாட்டாங்க. ப்ளீஸ் டாக்டர், நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து ஹெல்ப் பண்ணுங்க நின்னா எப்படிமா? சொல்லுங்க, படிச்சவங்க தானே நீங்க. நர்ஸ், சொல்லுங்க டாக்டர். இவங்களை கூட்டிட்டு போய் பிளட் டெஸ்ட், பிபி எல்லாம் செக் ஓகே பண்ணுங்க. டாக்டர், வாங்க மேடம். தேங்க்யூ டாக்டர். மேடம், என் குழந்தைக்கு ஒன்று கொடுங்க மேடம். வாங்கிட்டு போங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம். ஆ, தேங்க்ஸ் சரி. மேடம். வரேன் மேடம். வாங்க. டேய், ஏன்டா நின்றுகிட்டு இருக்க? வா போலாம். இருடா, மேடம்டா. ஐயோ மேடம். சரிங்க மேடம். டேய் வாடா. உங்களுக்கு நான் எவ்வளவு பெரிய வேலை கொடுத்திருக்கேன். அதெல்லாம் விட்டுட்டு இப்படி பரதேசி மாதிரி கோவில்ல அன்னதானம் சாப்பிடறதுக்கு வந்து நின்னுகிட்டு இருக்கீங்க. மேடம், நாங்கள் சாப்பிட்ற சின்ன ஹோட்டல் எதுவும் இல்லை மேடம். சிலிண்டர் இல்லாமல் மூடிட்டாங்க மேடம். ஆமா மேடம், நாங்க பசி தங்கிப்போம். ஆனா அந்த அடைச்சு வச்சிருக்கவனுக்கு வேலைக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல, அதான் மேடம் சாப்பாடு வாங்கலாம்னு வந்தோம். வாங்கிட்டீங்கல்ல, கிளம்புங்க. ம், அப்புறம் அவனை கவனமா பாத்துக்கோங்க. அதெல்லாம் கவனமா பாத்துக்கிறோம் மேடம். மேடம், இன்னும் எவ்வளவு நாளைக்கு மேடம் அவனை இப்படி அடைச்சு வச்சிருக்கிறது? இன்னும் 4 நாள் தான். என்ன மேடம் சொல்றீங்க? நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு புரியலல? அந்த அசோக் கதைய நான் சொன்னதும் முடிச்சிருங்கன்னு சொல்றேன். மேடம், என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? எக்ஸ்ட்ரா பணம் தானே? வேலையை முடிங்க. கரெக்டா பணம் உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் மேடம். போங்க. நன்றி மேடம். குட்டி, இந்த அம்மாவை மன்னிச்சிடுடா. உன் அப்பாவுக்கு நீ என் வயித்துல இருக்கிற விஷயத்த கூட நான் சொல்லல. எங்களுக்கு மட்டும் இன்னொரு கல்யாணம் முடிஞ்சிருந்தா உன்னை ஊரே பார்க்க கொண்டாடி இருப்போம். ஆனா இப்போ